படிக்கிற வயசுல படிக்கிறத விட்டுவிட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு குற்றத்தை பண்ணி வச்சிருக்கு இந்த அடி வாங்குற தற்கொலை. ஊரே சுத்தி நின்று வேடிக்கை வைக்க 2 லேடி கிட்ட விளக்கம் மாத்தாலே அடி வாங்குறானே இவன் என்ன ஒண்ணே அப்படின்றத கேள்வி. அதாவது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல உள்ள ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் இந்த சுதீர் அப்படின்ற அடி வாங்குறவன் பேர் தான் சுதீர். இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் ஒரு பிடெக் மாணவன். இவன் வேலையே என்னன்னா படிக்கிறது கிடையாது. அதாவது வீட்டில் காசு இருக்கு, அந்த காசு வந்து எக்ஸாம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னு ஆட்டையை போட்டுனா என்ன பொய்ய சொல்லி வீட்டில் இருந்தே காசை வாங்கி இது என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரி ஆன்லைன்ல சூதாட்டங்கள் இருக்கும்ல கேம், சில தற்கொலை நாயை ப்ரொமோட் பண்றாங்க இல்ல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு, அதாவது மெயினா ரம்மி இதெல்லாம் விளையாண்டு இதுவரை இது என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில இருந்து வாங்கின 20 லட்ச ரூபாய் பணத்தை இழந்து இப்ப சொந்த வீட்டிலே ஆட்டையை போட்டு, அதாவது பொய்ய சொல்லி காசை வாங்கி 20 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கா. இப்ப என்ன அதை மூடி மறைக்கணும்ல, ஏன்னா வீட்டில் கணக்கு கேட்பாங்க இல்ல இவ்வளவு காசு வாங்கினியே எங்க போச்சு அப்படின்னு. அதை மறைக்கிறதுக்கு வீடு புகுந்து கொள்ளையடிக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம். லேடிஸ் தனியா இருக்கிற வீடா பார்த்து ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்கேன், அதாவது கொஞ்சம் வயசானவங்க இருக்கிற வீடா பார்த்து ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்கேன், லேடிஸ் இருக்கிற வீடா. அப்ப அவனுக்கு ஒரு பங்களா சிக்கி இருக்கு, அந்த பங்களால கையை வச்சிடலாம்னு பிளான போட்டு பகல்லே இறங்கியிருக்கேன். ஆள் நடமாட்டம் இல்ல அப்படின்னு கூட்ட உடச்சு உள்ள போயிட்டேன். ஒரு பீரோவை திறக்க போறேன், அந்த நேரத்தில் பார்த்தா உள்ள இருந்து கப்பை சரிச்சிட்டாங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஆள் இருந்திருக்கு. ஆள் இவனை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் கத்துல அந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமா கூடி வந்து ஆளை அள்ளி தூக்கி வெளியில கொண்டாந்து நிறுத்தின உடனே திருட போன அந்த வீட்டை சேர்ந்த 2 லேடிஸ் வந்து விளக்கமாத்தையும் செருப்பையும் வச்சு சாத்த ஆரம்பிச்சு ஆசை தீர அவனை நடுமுச்சந்தில வச்சு வெளுன்னு வெளுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போயிட்டு அவனை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் ஆர்சிஏ என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்சிஏனா ஒன்றும் இல்லை, இந்த ஐடி ஃபீல்டில் ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இஷ்யூவோ எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறது. அதாவது இவன் இப்படி திருடினதுக்கு முக்கியமான காரணமா எது பின்னாடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் 20 லட்ச ரூபாய் இழந்தது. அந்த 20 லட்ச ரூபாய் படிக்கிறவையை ஏன் இழக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆன்லைன் சூதாட்டம். இதுக்கு தான் இந்த மாதிரி ஈன இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சூதாட்டம் ஆடி நடுத்தூரில் வந்து நிற்காம உழைக்கிற வழியை பாருங்க.